வணக்கம் ஜோதி நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு வருட ராசி பலன்கள். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. அதில் 38வது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது. இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி. இந்த பெயரினுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. ஏற்கனவே போன தமிழ் வருட பலன்கள், அதாவது சோபக்கிருது தமிழ் வருட பலன்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எல்லா விஷயங்களுமே இரட்டைத்தன்மையோடைய வேலை செய்யும். சரின்னும் எதையும் எடுத்துக்க முடியாது, தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது. இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது. ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சிட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும். இதனால் இந்த குரோதம், பகை, சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது. ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம், போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், வழக்குகள் அதிகமாகிறது. களவு, சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது. ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும். இது ஒரு பக்கம் நடக்க, நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது. அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா, இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சு மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது. அது ஒரு மறைபொருளாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்குறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாதீங்க. பொறுமை, நிதானம், பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுகேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. சரி, இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும். அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது. பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது. 2024 மே மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும். ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு 5 மாதங்களுக்கு சனி வக்ர நிலையில் செயல்படும். அதாவது சனி கும்ப ராசிக்குள்ளேயே வக்ர நிலையை அடையுது. அது போக இந்த ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கன்னியிலையும் இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம். மேஷம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் ரொம்பவுமே ஒரு கலவையான வருடமாக அமைஞ்சிருக்கு. அதாவது நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. ஸோ மேஷ ராசிக்காரங்க கரெக்டான விஷயங்களை சூஸ் பண்ணி சரியான மைண்ட் ஃபோக்கஸோடு செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வருடம் அவங்க ஒரு சாதனை பெறக்கூடிய வருடமாகவும் அமையும். பட் அப்படி இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு கண் போன போக்கில் கால் போன போக்கில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்காங்க அப்படின்னா இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்திடும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி ஆக்கி விட்டணும். ஒரு மாதிரியான அந்த கோபத்தையும் வெறுப்பையும் அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பத்தில் இது பெருசாக தெரியாது, பட் போக 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 இந்த விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரங்க உங்களுடைய மனதை அலைப்பாய விடாமல் கரெக்டாக சரியான விஷயங்களை மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அலைச்சல்கள், சிரமங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவுமே ஆக்டிவாக செயல்படக்கூடிய காலகட்டம். எள்ளுன்னா என்னையா நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அதாவது செயல்பாடுகள் அதை காட்டுறாங்களோ இல்லையோ, பட் அவங்களுடைய மனசுக்குள்ள சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். ஒரு விதமான பரபரப்போடும் படபடப்போடும் அவங்க காணப்படுவாங்க. பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இல்லை, எல்லா விஷயங்களுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்குது. அதனால் அறக்க பறக்க சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு சரியான ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி அடிக்கடி வெக்ஸ் ஆகிடுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டவே செய்யும். ஸோ அதனால் மேசராசிக்காரங்க அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுடைய மைண்டை சரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
உங்களுடைய நிதானம் மற்றும் பகுத்து ஆராயக்கூடிய திறன் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இந்த வருடம் வேலை செய்யும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. எடுத்த காரியங்களை ஸ்திரமாக இருந்து செயல்படுத்தி முடித்து வருவீங்க. கடந்த சில வருடங்களாகவே மேசராசிக்காரங்க காரிய ரீதியான அலைச்சல்களுக்கும் சிரமங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் உங்களை அடிக்கடி கொஞ்சம் சோர்வடையும் செய்ய வச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் என்னென்னா ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. பட் இந்த வருடம் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய காரிய தடைகள் தாமதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி விலக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட இந்த டைமில் உங்களுடைய பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது அவங்களுடைய வயதிற்கேற்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் இனி ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். வெளியிடங்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருந்து வரும். ஸோ அதனால் பெருசாக மற்றவங்களால் டிஸ்டர்பன்ஸு தொந்தரவுகள் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் ரொம்பவுமே அமைதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம். மெயினாக இந்த குரோதி வருடத்தில் மேஷராசிக்காரங்க அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை தான் அதிக இன்வால்மெண்ட் காட்டுவாங்க. அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய குடும்ப முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் வெளி விஷயங்கள்லாம் அவங்களுடைய தலையீடுகள் அவ்வளவாக இருக்காது. இவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எதையும் கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்படியே வெளியிடங்கள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் பெருசாக தொந்தரவுகள் இல்லாமல் ஒரு சாதகமான அமைப்புகளே ஏற்படும். பட் அதே நேரம் உற்றார உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது மேஷராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்தே தீரும். முடிஞ்ச அளவுக்கு இவங்க சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே பெரும்பாலான சங்கடங்களை தவிர்த்தலாம். ஏன்னா இந்த உற்றார உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மையோடைய வேலை செய்யும். உள்ள ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் தான் இருக்கும். அதனால் நல்லபடியாக பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னு அவங்க முழுசாக நம்பிடவும் கூடாது. ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வெறுத்துறவும் கூடாது. சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு உறவு முறைகள் பார்த்திங்கன்னா திடீர்னு ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருப்பாங்க. பட் அது அவங்களுடைய தேவைக்காக பழகிறாங்க அப்படிங்கிறது பின்னாடி தான் புரியும். பட் அதே நேரம் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க விலகி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன நம்ம மேலே ஏதோ கோச்சிட்டாங்க, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா அவங்க பர்சனல் காரணமாக கொஞ்சம் யதார்த்தமாக தான் அவங்க விலகி இருப்பாங்க. நம்ம அதை பெரிதுபடுத்திடக்கூடாது. இந்த மாதிரி உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் திங்கிங் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமையுது. கடந்த சில வருடங்களாக தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற அளவுக்கு அலைச்சல்களும் சிரமங்களும் மனச்சோர்வுகளும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்பட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே பெருசாக சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு மன திருப்தியே இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணுமே அப்படிங்கிற கட்டாயத்துக்காக வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் தான் பெரும்பாலானோருக்கு இருந்து வந்திருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு பணிச்சுமைகளும் அதிகமாக இருந்து கொண்டே இருந்திருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய வேலைகளும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. இல்லைனா சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பே கிடைச்சிருக்காது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்காது, கிடைச்ச விஷயம் இவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தட்டி போயிட்டு இருந்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களும் இருந்து வந்திருப்பாங்க. ஸோ எது எப்படியோ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மன ரீதியாக பெருசாக திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் அமையலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இந்த குரோதி வருடம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இனி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக டெவலப்மெண்ட் இருக்குதோ இல்லையோ, பட் அந்த அலைச்சல்கள், சிரமங்கள், மனக்குழப்பங்கள், சோர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இனி உங்களுக்கு பெருசாக இடம் கொடுக்காது. டெவலப்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் அதை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் விரயம் பண்ணி கொண்டு தான் இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பெருசாலாம் எதுவும் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய விரயங்களும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இந்த டைமில் உங்களுடைய டெவலப்மெண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக எதிர்பார்ப்புகள் வைக்காதீங்க. உங்களுடைய வேலைகள் சரியாக நடக்குதா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதா, உங்களால் அது திருப்திகரமாக செயல்படுத்த முடியுதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சரியாக நடந்துட்டாலே அது ஒரு பெரிய சக்ஸஸாக தான் இருக்கும். பட் அதற்காக பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக இருக்கும். பட் அதையே எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன்.
வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே செய்யும். எங்கேயாவது தூரமாக வெளி இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு பூர்த்தி அடையும் செய்யும். அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக வெளிநாடு போவதற்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது. ஸோ அதற்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் கூட இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமான முறையில் உங்களுக்கு இனி சவாலாக இல்லாமல் மன திருப்தியை கொடுத்து வரும். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இதில் மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கணக்கு வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வரவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை, பட் வரவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு செலவுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும். முக்கியமாக சுப விரயங்கள் மற்றும் குடும்ப செலவுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த காசுமண சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் கணக்கு வழக்குகளோடு கச்சிதமாக செயல்பட்டு வர்றதே நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்கு பெருசாக சாதகமாக வேலை செய்யாது. ஆல்ரெடி மேசராசிக்காரங்க அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஈடுபட்டுட்டு வருவாங்க. இப்போவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது சார்ந்த விஷயங்களை இழுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தவிர்க்கவே முற்படுங்க, அல்லது அகலக்கால் வைக்காதீங்க. இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தேவையிருந்து செயல்படுங்க. ஆடம்பரத்துக்காக கடன் விஷயங்கள் சிக்கிக்கொள்ளாதீங்க. ஆகையினால் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு கையாளுறது நல்லது. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடன் இருக்கத்தான் செய்யும். நிறைய மேசராசிக்காரங்களுக்கு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாகவே இருக்கும். சிலருக்கு அந்த மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது கூட ஒரு சாதகமான வகையிலே வேலை செய்யும். அதாவது மகப்பேறு சார்ந்த விஷயங்கள் அல்லது சில முக்கியமான சிகிச்சைகளை பெறுவது. அதாவது ரொம்ப நாளாகவே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டைமே கிடைக்கல, பட் இந்த டைம் போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சிலர் இந்த மருத்துவ ரீதியான விஷயங்களை ஈடுபடலாம். இந்த மாதிரி மருத்துவ விரயம் கூட சில நேரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் வேலை செய்யும். ஸோ மருத்துவ விரயம் அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக தான் இருக்குது. ஸோ பர்சனலாகவே கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக தான் இருக்குது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்த உங்களுடைய ஹெல்த் விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்குது. குடும்ப தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. கடந்த சில வருடங்களாகவே குடும்ப விஷயங்கள், குடும்ப காரியங்கள் மேசராசிக்காரங்களுக்கு மனசில் ஒரு விதமான கலக்கத்தையும் இயக்கத்தையும் உண்டாக்கிட்டு இருக்கும். என்னடா குடும்ப நிலைமை இப்படியே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு நச்சரிப்பு போய்கிட்டே இருக்கும். பட் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான அமைப்பை பெறுது. குடும்பத்துக்குள்ளே ஒரு குதூகலமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய இல்லங்களில் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. குறிப்பாக மேசராசிக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. கடந்த சில வருடங்களாகவே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு இனம் புரியாத தடுமாற்றம், மன சங்கடம், குழப்பம், ஏமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்து வந்திருக்கும். புதிதாக திருமணமானவங்களுக்கு பெருசாக எந்த குறையும் இருந்திருக்காது. பட் மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை காட்டியே இருக்கும். பட் இந்த வருடம் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையிலேயே இருக்குது. குழந்தைகள் வகையில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், இளைய உடன்பிறப்புகள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். பட் மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் உடன் இருக்கத்தான் செய்யும். பட் அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள், உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கவே செய்யும். அதனால் கொஞ்சம் நிதானத்து செயல்பட்டு வர்றது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பட் பெற்றோர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்படும். அதாவது மாணவர்கள் தங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டி வருவாங்க, உற்சாகத்தோடு செயல்பட்டு வருவாங்க. பட் விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் மந்த நிலையில் தான் செயல்பட்டு இருக்கும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. ஸோ மாணவர்களுக்கு அதற்குண்டான பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணேன், பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னாலாம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக கேர் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன்.
ஏன்னா அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீண் போகாது. அதே போல் இந்த வருடம் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கல்விக்காக வேறு வேறு இடங்களுக்கு போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலர்லாம் ஊர் விட்டு ஊர் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் கூட உண்டாகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யுது. ஸோ ஓவராலாக இந்த குரோதி தமிழ் வருடம் மேசராசிக்காரங்களுக்கு விஷயங்கள் காரியங்கள் சாதகமான முறையில் தான் இருக்குது. பட் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் அவங்களுடைய மனநிலையில் பொறுமை, நிதானம், பகுத்தாராயக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். இதன் மூலமாக சாதகமான பலன்களை பெறக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.